Good morning, students. Last class we have seen economic activities and non-economic activities. Now we are going to see types of economic activities. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொருளாதார நடவடிக்கைகளின் வகைகள் அப்படின்றத பார்க்க போகிறோம். Economic activities are undertaken to earn money. Generally, people engage themselves in such activities on a regular basis and are said to be engaged in their occupation. Occupations may be classified into three categories based on the following. அதாவது இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருவேன்னா, பொருள் ஈட்டுவதற்காகவே பொருளாதார நடவடிக்கைகளின் வகைகளை பார்க்குறோம். அந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் பொருள் ஈட்டுவதற்காகவே பொருளாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பொதுவாக மக்கள் வழக்கமாக செய்து வரும் செயல்பாடுகளை பணிகள் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க என்று அழைக்கலாம். அத்தகைய பணிகளை பின்வருமாறு 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட், ரெண்டாவது ப்ரொஃபஷன், மூன்றாவது பிஸ்னஸ். எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எம்ப்ளாய்மெண்ட்னா என்னென்னா வேலை. It refers to the occupation in which people work for others and get remuneration in the form of wages or salaries. The one who is employed by others who are called employees, and the one who employs other is called employers. இதில் என்ன கொடுத்துருவாங்க, வேலைன்ற டாப்பிக்கில் எம்ப்ளாய்மெண்ட்டு. வேலை என்பது கூலி அல்லது ஊதியத்திற்காக மற்றவர்களுக்கு பணி ஆற்றுவது ஆகும். மற்றவர்களை பணி அமர்த்துபவர் யாருன்னு சொல்கிறாங்கன்னா பணி அமர்த்துனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரால் பணியமர்த்தப்பட்டவர்கள் பணியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் மேனேஜர், கிளர்க்கு, பேங்க் அஃபிஷியல்ஸ், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் எக்ஸட்ரா ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அதாவது மேலாளர்கள், எழுத்தாளர்கள், வங்கி அலுவலர்கள், தொழிற்சாலை வேலையாட்கள் ஆகியோர் பணியாளர்களாக உதாரணம் ஆகும். பணியாளர்களுக்கு உதாரணம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கேரக்டரிட்டிக்ஸ். என்ன கேரக்டரிஸ்ட்னா அதனுடைய சிறப்பியல்புகள், வேலையினுடைய சிறப்பியல்புகள் கொடுத்துருக்காங்க. இதில் தேர் இஸ் ஏ கான்ட்ராக்ட் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த எம்ப்ளாயர் அண்டு த எம்ப்ளாயி. எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸ் அக்கார்டிங் டு அசைன்டு டாஸ்க். Remuneration is given to the employees for delivering value of service. An economy employee must abide by the rules and regulation of the organization. அதாவது இயல்புகளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பணி அமர்த்துபவருக்கும் பணியாளருக்கும் இடையில் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கும். பணியாளர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனக்கு அளிக்கப்பட்ட பணியினை நிறைவேற்றுகிறார். பணியாளர்கள் வழங்கும் பணியின் மதிப்பளவிற்கு அவருக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. ஒரு பணியாளர்கள் தன்னை பணியமர்த்திய அமைப்பின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பணியாற்ற வேண்டும் அப்படி குறிப்பிட்டிருக்காங்க. தென் செகண்ட் ஒன் ப்ரொஃபஷன் ஆர் தோஸ் ஆக்குபேஷன் which involve the rendering of the personal service of a special and expert nature. அதாவது சிறப்பு தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறப்பு தொழில் என்பது அந்தந்த துறையால் அதற்கென நிர்ணயம் செய்யப்பட்ட உயர்கல்வி தகுதி மற்றும் நிபுணத்துவம் பெற்றவர்களால் வழங்கப்படும் சிறப்பான பணிகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A profession is the something which is more than a job. அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்கனாக்கா, வழக்கறிஞர்கள், பட்டய கணக்காளர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் வழங்கும் பணியினை சிறப்பு தொழில் எனலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
includes the professional activities or the subject to guidelines or codes of conduct laid down by the professional bodies. Those they engaged in a profession are called professional, and they are income by charging professional fees. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, சிறப்பு தொழில் மேற்கொள்பவர்களை வந்து சிறப்பு தொழிலாளர்கள் எனவும் அவர்கள் பெரும் வருவாய் சிறப்பு தொழில் கட்டணம் ப்ரொஃபஷனல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனவும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு கேரக்டரிட்டிக்ஸ், அதாவது ப்ரொஃபஷனுடைய கேரக்டரிட்டிக்ஸ், அதனுடைய இயல்புகள் வந்து எப்படி இருக்குன்னா, there should be a systematic body of knowledge, there should be formal acquisition of knowledge by them members, there should be a code of conduct governing the conduct and behavior of professional, service motive should be uppermost in the minds of people rendering professional service. அதாவது சிறப்பியல் புரிவோர் இத்துறையில் வந்து சிறிதளவு சிறப்பளவு வந்து அதாவது சிறப்பு பற்றிய அத்துறையில் வந்து சிறப்பறிவு பெற்றவராக இருத்தல் வேண்டும். அவர்கள் வந்து அத்துறையில் முறையான கல்வி அறிவு பெற்றிருப்பார். சிறப்பு தொழில் புரிவோர் வந்து அவர்களை நெறிப்படுத்தும் அமைப்பின் நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு சேவை புரிவார்கள். சிறப்பு தொழில் புரிவோருக்கு வழங்கும் பணிகளில் சேவை நோக்கம் மேலோங்கி இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ்னால் தொழில். அதாவது business refers to any human activities undertaken on a regular basis with the object to earn profit through the production, distribution, purchase and sales of goods and service. தொழில் என்பது லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் பொருட்களையும் பணிகளையும் உற்பத்தி, விநியோகம், கொள்முதல் மற்றும் விற்பனை நடவடிக்கைகளை வழக்கமாக மேற்கொள்ளும் செயல்முறைகளாகும் அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. பிஸ்னஸ் activities are connected with raising, production or the processing of goods. Industries created from utility to goods by the bringing materials into the form which is the useful of intermediate and consumption. Further use of material in order industries. Finally consumption by consumer. அதாவது வந்து தொழில் என்பது லாபம் பெறும் நோக்கத்துடன் வழக்கமாக பொருட்களையும் பணிகளையும் விற்பனை பரிமாற்றம் செய்யும் நடவடிக்கையாகும் என அதில் வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தொழில் நடவடிக்கை இதனுடைய சிறப்பு இயல்புகள். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா வரைவிலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து யாருன்னாக்கா ஜேம்ஸ் ஸ்டீபன்சன் அப்படின்றவர் வந்து ஒரு வரைவிலக்கணம் வந்து கொடுத்துருக்காரு. அக்கார்டிங் டு ஜேம்ஸ் ஸ்டீபன்சன், பிஸ்னஸ் ரெஃபர்ஸ் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பர்ஃபார்ம்டு ஃபார் ஏர்னிங் ப்ராஃபிட். அதாவது ஜேம்ஸ் ஸ்டீபன்சன் என்பவரது வரைவிலக்கணம்படி தொழில் என்பது லாபம் ஈட்டுவதற்காக மேற்கொள்ளப்படும் பொருளாதார நடவடிக்கை ஆகும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் இருக்கிறது அதான். தென் நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு ஹெனே அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பிஸ்னஸ் மே பி டிஃபைன்ட் ஆஸ் எ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் ப்ரொடியூசிங் ஆர் அக்யூரிங் வெல்த் த்ரூ த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ். ஹேனே அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு வரைவிலக்கணம் வந்து கொடுக்குறார் பிஸ்னஸுக்கு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காருன்னா, ஹேனே என்பது வரைவிலக்கணப்படி தொழில் என்பது பொருட்களை வாங்கி விற்பதன் மூலம் செல்வம் சேர்க்கும் மனித நடவடிக்கை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஓகே,
தென் நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன், அதாவது தொழில் நடவடிக்கைகளினுடைய வகைகள் வந்து கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னென்னா ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ், தொழில் அளவில் அடிப்படையில், தொழில் அளவு அடிப்படையில் அப்படின்ற ஒரு பிரிவு வந்து பிரிச்சுருக்காங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் மே பி ப்ராட்லி குரூப்டு இன்டு 2 கேட்டகரி. இதே வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த தொழில் அளவில் அடிப்படையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்மால் ஸ்கேலு, இன்னொன்று லார்ஜ் ஸ்கேல் அப்படின்றாங்க. ஸ்மால் ஸ்கேல்னால் சிறிதளவு தொழில்கள், பெரிய அளவு தொழில்கள். சிறிதளவு தொழில்கள் என்னென்னா ஸ்மால் ஸ்கேல் யூனிட் ரெக்வயர்ஸ் லெஸ் கேபிட்டல், தே எம்ப்ளாய் ஸ்மால் மெம்பர் ஆஃப் ஒர்க் அண்ட் ப்ரொடியூஸ் த குட்ஸ் ஆன் ஸ்மால் ஸ்கேல். எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ் ஆர் பவர் லூம்ஸ். அதாவது சிறிய அளவில் சிறிதளவு தொழில்களுக்கு குறைந்த மூலதனம் தேவைப்படும், அவற்றின் குறைந்த அளவு பணியாளர்கள் மட்டுமே போதும், குறைவான அளவிற்கு பொருட்களை உற்பத்தி செய்யப்படுகின்றன. எடுத்துக்காட்டு வந்து கைத்தறி நெசவு அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல் வந்து கொடுக்குறாங்க. பெரிய அளவு தொழில்கள் அப்படின்றாங்க. இது வந்து என்னன்னாக்கா லார்ஜ் ஸ்கேல் யூனிட் ரெக்கவர் ஹியூஜ் கேபிட்டல், தே எம்ப்ளாய் லார்ஜ் மெம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் த குட்ஸ் ஆன் லார்ஜ் ஸ்கேல். அதாவது பெரிய அளவு தொழில்களுக்கு வந்து அதிக மூலதனம் தேவை மற்றும் அதிக பணியாளர்கள் பயன்படுத்தி பெரிய அளவு பொருட்களை உற்பத்தி செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல்ஸ் இன் ஏ லார்ஜ் டெக்ஸ்டைல்ஸ் மில், எக்ஸாம்பிள் வந்து ரேமான்ஸ் அண்டு ராம்ராஜ் காட்டன் அப்படின்றாங்க. அதாவது பெரிய அளவில் ஜவுளி தொழிற்சாலைகள் வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்றாங்க. இது வந்து ரேமண்ட் அப்படின்றதும் ராம்ராஜ் காட்டன் அப்படின்றது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்குது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த எபிலிட்டி எடிபிள் ஆயில் ஃப்ரம் ஆயில் சீட்ஸ் அண்ட் ஆயில் மில்ஸ், எக்ஸாம்பிள் வந்து சஃபோலா அண்ட் சன்ஃப்ளவர். அதாவது உணவு எண்ணெய் பிரித்தெடுக்கும் தொழிற்சாலையை வந்து சன்ஃப்ளவர் சஃபோலா அப்படின்றத ரெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்றாங்க. அதாவது உரிமையல் அடிப்படையில், உரிமையல் அடிப்படையில் வந்து என்ன கொடுக்குறாங்கனாக்கா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் மேபி ப்ராட்லி குரூப்டு இன் 3 கேட்டகரி. இது வந்து என்ன பண்ணாங்கன்னா 3 பிரிக்கிறாங்க. எதா உரிமையில் அடிப்படையில் ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் என்டர்பிரைசஸ், தென் செகண்ட் ஒன் பப்ளிக் என்டர்பிரைசஸ், தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஜாயின்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்றாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இப்போ ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். An enterprises is said to be a private enterprises where it is owned, managed and controlled by person other than government. இதில் வந்து தனியார், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் அப்படின்றாங்க. ப்ரைவேட்டு வந்து தனியாராக வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா தொழில் செய்யக்கூடியதாக இருக்குது. தனியார் துறை இதில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா தனிநபரால் தனியால் வந்து உருவாக்கப்பட்ட நிர்வாகம், கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட யாவும் மேற்கொள்ளும் தொழில் அமைப்புகள் தனியார் நிறுவனங்கள் எனலாம். இது அரசால் உருவாக்கப்பட்டதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து என்ன கொடுக்குறாங்கனாக்கா சோல் ப்ராப்பரேட்டர்ஷிப், எக்ஸாம்பிள் சுந்தர் ஸ்டேஷ்னரிஸ். துறை வாரி அமைப்பு அப்படின்றது வந்து பொதுப்பணித்துறையாக வந்து இதில் வந்து என்ன இருக்குன்னாக்கா தனியால் வணிகம் அப்படின்றது வந்து என்னென்னா சுந்தர் எழுதுபொருள் அங்காடி அப்படின்றாங்க. ரெண்டாவது பார்ட்னர்ஷிப் ஃபிலிம்ஃபேர், எக்ஸாம்பிள் ரமேஷ் ப்ரோஸ் அப்படின்றாங்க. அதாவது ரெண்டாவது கூட்டு நிறுவனம் ரமேஷ் பிரதர்ஸ் வந்து இது தனியார் வந்து மேற்கொண்டதுனால இது தனியார் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் பப்ளிக் என்டர்பிரைசஸ். அண்ட் என்டர்பிரைசஸ் இஸ் said to be a public enterprises. பப்ளிக் என்டர்பிரைசஸ் அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறது
The enterprises is said to be a public enterprises where it is the owned, managed and controlled by government or any of its manager agencies or both. Public enterprises may be organized in several firms such as, அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து அரசாங்கத்தின் மூலமாக அல்லது அரசின் அதிகாரம் பெற்ற முகமை மூலமாக உருவாக்கப்பட்டு சட்டத்தால் நடத்தப்படும் தொழிலமைப்புகள் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகும். பொதுத்துறை தொழிலமைப்பு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பின்வருமாறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிபார்ட்மெண்டல் அண்ட் அண்டர்டேக்கிங் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் PWD அப்படின்னு சொல்கிறாங்க. அது துறைவாரி அமைப்பு பொதுப்பணித்துறை அப்படின்றாங்க. ரெண்டாவது வந்து பப்ளிக் கார்ப்பரேஷன் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் ONGC அப்படின்றாங்க. அது வந்து என்னன்னாக்கா அரசு நிறுவனம், அது வந்து மாநில வாணிக கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன இருக்குனாக்கா பொது கழகம், இயற்கை எரிவாயு மற்றும் பொது கழகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் கம்பெனி ஸ்டேட் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் STC அப்படின்றது வந்து என்னன்னாக்கா ஸ்டேட் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன்று என்னென்னா ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்றாங்க. ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் இஸ் செட் டு பி a joint enterprises where it is the owned, managed and controlled by the government and private entrepreneurship. எக்ஸாம்பிள் வந்து மாருதி சுசுகி. அதாவது இணைப்பு நிறுவனங்கள் அப்படின்றாங்க. ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ்னால் இணைப்பு நிறுவனம், அரசு தனியாரும் இணைந்து உருவாக்கி ஒரு தொழிலமைப்பை கட்டுப்படுத்தும் தொழிலமைப்புகள் இணை நிறுவனங்கள் ஆகும். எடுத்துக்காட்டு வந்து மாருதி சுசுகி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா பணிகள் வந்து அடிப்படையில், ஸோ ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பை ப்ராட்லி த குரூப்டு இன்டு கேட்டகரிஸ். ஃபஸ்ட்டு ஒன் வந்து இண்டஸ்ட்ரீஸ், தென் செகண்ட் ஒன் காமர்ஸ். இதில் முதல்ல என்ன கொடுக்குறாங்கனாக்கா பணியில் அடிப்படையில் உற்பத்தி தொழில் அப்படின்றாங்க. உற்பத்தி தொழில் வந்து எது? இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூடஸ் த ஆல் தோஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் த கனெக்டட் with raising, producing or the processing of consumer goods. Example and bread, butter, cheese, shoes or capital goods like machinery. அதாவது நுகர்வு சார்ந்த அனைத்து பொருட்களையும் உற்பத்தி செய்தல், ஒன்று சேர்த்தல் மற்றும் அனைத்து தயாரிப்பு நிலைகளையும் உள்ளடக்கி செயல்பாடுகளையும் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்றலாம். எடுத்துக்காட்டுக்கு வந்து ரொட்டி, வெண்ணெய், அதாவது காலணிகள் மற்றும் மூலதன பொருட்கள், இயந்திரங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் ஆகும் அப்படின்றாங்க. ரெண்டாவது வந்து காமர்ஸ். காமர்ஸ் வந்து வணிகம். இட் எஸ்டாப்ளிஷ் எ லிங்க் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் கன்சூமர் ஆஃப் குட்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் எ ஸ்மூத் அண்ட் uninterrupted flow of goods from the produce to consumer. இதில் வந்து உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோருக்கு பொருட்களை எந்தவித தங்கு தடையுமின்றி எளிதாக சென்று உதவும் அனைத்து நடவடிக்கைகளும் உள்ளடக்கிய வணிகமாகும். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட். டுமாரோ we will meet next topic. Thank you.